வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் மருமகனுக்கு வந்து சந்தோஷமான நாள். இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். கல்வி தந்தை காமராஜர் பிறந்த அன்னைக்கு தான் என் மருமையன் முகேஷ்குமாருக்கு இன்றைக்கி 15ஆம் தேதி. கல்வி தந்தையை மாதிரி அவனும் கல்வி நல்லா படிக்கணும். முகேஷ்குமார் அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால நாங்கள் வீட்டிலையே இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு பாயாசம் கிண்டி சாயங்காலம் கேக் வெட்ட போகிறோம். இப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் சந்தோஷமாக. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. நம்ம கடையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கனில் சவ்வு இதுக்கு இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு மஞ்சள் பொடியை போட்டிருக்கோம். மஞ்சள் பொடியில் போட்டு நல்லா விரவிக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோம் சிக்கனை. முகேஷ்குமார் ஸ்கூலுக்கு போயிருக்காக சாக்லேட் வாங்கி கொடுத்தோம். பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்க சொல்லி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அவங்க சாயங்காலம் வந்த உடனே கேக்கு வெட்ட போகிறோம். இப்போ வந்து சமையலுக்குள்ள நம்ம போயிட்டோம். சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு இன்றைக்கி பிறந்தநாள் இதுமா, முகேஷ் பிறந்தநாள் இதுமா. இன்றைக்கி சிக்கன் கறி குழம்பு சுக்கா சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே கேக்கு வெட்டிடுவோம். கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள் கேக் வெட்டுறத. கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இல்லை ஆஸ்மத்திரத்துக்கு வந்து முகேஷ் பிறந்தநாள் அன்னைக்கு ஆஸ்மத்திரத்துக்கு சாப்பாடு அன்னதானமும் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. நாங்கள் வீட்டில் வந்திருக்கிற ஆளுகளுக்கும் சமைச்சு நாங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியாக அவன் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காண்டி சமைச்சு சாப்பிட்றோம். வருஷம் வருஷம் இப்படி முகேஷ் பிறந்தநாளை கொண்டாடுறது. ஆஸ்மத்திரத்துக்கும் இப்படி சாப்பாடு, பாப்பாவுக்கும் அப்படி தான் அன்னதான சாப்பாடு ஆஸ்மத்திரத்துக்கு அனுப்புகிறோம் வருஷம் வருஷம். இனிமே அது தாங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிக்கனில் உள்ள சவ்வையெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். நன்றி. வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கும் சுக்காவுக்கும் தேங்காயெலாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டை.
இப்போ தக்காளி மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். புதினா சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ சிக்கனை சேர்த்துருவோம். நாங்கள் குழம்பு வந்து தாளிச்சுக்கிட்டு தான் கறியவே வேக வச்சு குழம்பு கூட்டுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடிக்கிறோம். கறி வெந்து வரட்டு நம்ம குழம்பு கூட்டிக்கிடுவோம். அரைச்ச தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்துருவோம். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தேங்காயெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ தேங்காய் அம்மியில் அரைச்சி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடுவோம். இப்போ குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு அடுப்பில் சுக்கா வெந்துக்கிட்டு இருக்குது. குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ குழம்பை இறக்கிக்கிடுவோம். சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு சுக்காவும் இருக்குது வச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ தம்பியும் பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிக்கிட்டு அப்படியே கேக் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு பாயாசத்தை ரெடி பண்ணிடுவோம். கேக் வந்த உடனே நம்ம வெட்டிடலாம். இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கு. நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் பிறந்த நாள் அதனால சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம். மறுபடியும் பள்ளிக்கூடம் போயிருக்காப்புல. பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வீட்டு வந்து கேக்கு வச்சு வீடு கொண்டாடுவோம் பிறந்த நாளாக.
பாருங்க நல்லா சிக்கன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டு இருக்கோம். எங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் 3 பேர் தான் இருந்து சாப்பிட்றோம். மறுமையும் பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க தங்கச்சி மாப்பிள்ளையும். என் மாப்பிள்ளையோட 3வது தம்பி. அவங்க ஒய்ஃபு பாம்பனில் உள்ளவங்க இவங்க தான். இவங்க வீட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவங்க வீட்டில் வந்து நாங்கள் சமைச்சு வீடியோ போட்டிருப்போம். என் தங்கச்சி வந்தாப்புல தங்கச்சி மாப்பிள்ளையும் அதான் இன்றைக்கி இருந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க மறுமையினுக்கு. இன்னைக்கு அருமையான சாப்பாடு, சிக்கன் குழம்பு, தயிர், வெங்காயம். நல்லா அருமையான சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் மருமையும் முகேஷுக்கு பிறந்த நாள்னு சொல்லி இன்றைக்கி சிக்கன் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்றோம். அருமையான சாப்பாடுங்க. இன்றைக்கி மருமையும் பிறந்த நாள் இருந்துமா நல்லா சமைச்சு நல்லா மணக்க சாப்பிட்டாச்சு. சிக்கன் கறி குழம்பு. இன்றைக்கி எங்கள் மருமையனுக்கு பிறந்த நாள், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அது சிக்கன் குழம்பு வச்சு தயிர் வெங்காயம் போட்டு ஆட்டுக்கறி சுக்கா வச்சு தந்திருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் எடுத்து சமைச்சு குடும்பத்தோடு எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க. மருமையை வரையும் கேக்கு பாயாசம் அடுத்த சாப்பாடு. கேக்கு பாயாசம் சாப்பிடுவோம்.